ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷோப்னா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரைடே ஈவினிங்காக ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ண விலாகு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அங்கே பூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோஸ் மில்க் ஷாப் ஒன்று இருந்தது. சரி, ரோஸ் மில்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம். நாங்கள் இதில் ட்ரை நட்ஸுன்னு மட்டும் ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ட்ரை நட்ஸ் ரோஸ் மில்க் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தேவையான க்ராசரிஸ் கொஞ்சம் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு சரி அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம். அப்புறம் இது என்னடா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினரல் வாட்டரோட இதுக்குள்ளே டேங்க்குள்ளே எறும்பாக போயிடுச்சு. அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்டரும் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி இப்போ தான் மாட்டியிருந்தோம். எப்படிலாம் இதுக்குள்ளே எப்படி எறும்பு போகுதுன்னே தெரியல. அதுக்குள்ளெல்லாம் எறும்பு போயிடுது. அப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த சத்து மாவு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருக்குவோம். அப்புறம் இதோடு சேர்த்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்குவோம். இன்றைக்கி நாங்கள் பனானா தான் எடுத்திருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். அந்த பாயிலர் டைத்துக்குள்ளே என்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க. போய் ஆயிலு லிக்விடு எல்லாம் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆவுன்னா ஒரு சேமியா பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்க்ரப்பு, அப்புறம் ஹேர் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் பூண்டு ஊறுகாய், அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் கொஞ்சம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது பச்சரிசி பொங்கல் போடலான்னு சொல்லிட்டு ஒரே 1 kg மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாஸ்தா சுகரு. பாஸ்தா உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோதுமை மாவு அண்ட் தென் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரே ஒரு ஹிப்பி பாக்கெட் எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹமாம் சோப்பு அண்ட் தென் நல்லெண்ணெய், அப்புறம் பட்டரு சீஸ் எல்லாம் பாஸ்தாக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் சைடில் பார்த்தா சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு டம்ளர் அவங்களுக்கு ஒரு டம்ளர்னு சொல்லிட்டு ஊற்றி இதை மட்டும் நைட் டின்னராக எடுத்துக்கிட்டோம். இதுவும் ரெட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூ பண்ணலாமா, எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.